போன வீடியோல இப்ப உலக ஜியோ பாலிட்டிக்ஸ்ல மிக மிக முக்கியமாக பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் இருக்கக்கூடிய ட்ரம்ப்னுடைய முன்னெடுப்புகள் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல என்னென்ன அதுல அமெரிக்கா, யூரோப், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் கமிஷன் இயூசி அதனுடைய பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லீன் அவங்க இந்தியாவுக்கு 27-28 பிப்ரவரியில நடத்திய பேச்சுவார்த்தைகள் இது எல்லாம் பார்த்தோம். அதுல உங்களுக்கு பல விஷயங்களை நான் தெளிவா ஓப்பனா சொல்லிட்டேன். யாருக்கு யாரு வேணும் இன்னைக்கு தேதியிலன்னு. யூரோப் இந்தியாவுக்கு வேண்டாம், அதாவது அத்தியாவசியம் கிடையாது. வேண்டான்ற வார்த்தையை விட அத்தியாவசியம் கிடையாது. ஆனா யூரோப்புக்கு இந்தியா மிக மிக அத்தியாவசியமான ஒரு தேவை. அதற்கான பல காரணங்களை பார்த்தோம், முன்னெடுப்புகளை பார்த்தோம். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, இதனுடைய தொடர்ச்சி தான். ஆனா இது யூரோப்பை பத்தி இல்லை. அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சைனா இத பத்தி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா, இந்த என்டையர் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாத்தையும் பார்க்கலாம். அமெரிக்காவை எடுத்துக்கலாம், அதனுடைய யூரோப்பு, அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் நேட்டோ, யுஎன்ஓ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இப்படி பலதும் எப்படியெல்லாம் ஃபியூச்சர் வருங்காலத்துல எப்படியெல்லாம் மாறக்கூடும், மாற்றி அமையக்கூடும், அல்லது இதுல எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் தான் வரும். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப டைனமிக். அது சாதாரணமா சும்மா அப்படியே ஸ்லோவா மேம்போக்கா போறது கிடையாது. எல்லாம் போகும், திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பீட் எடுத்துரும். அது மாதிரிதான். சரி, இந்த அமெரிக்கா ரஷ்யா உறவு எப்படி வந்துச்சு திடீர்னு, அதுக்கப்புறம் அதனால இந்தியா எப்படி அங்க பார்க்கப்படுகிறது, அதுக்கப்புறம் சைனாவுடைய பொசிஷன் என்ன, நேட்டோ, யுஎன்ஓ இதுங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ண. எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, யுஎன்ஜிஏ, உங்கா. அதுல ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரி ரெசல்யூஷன் அப்படின்னா, நிறைய வார்த்தைகளை போட்டாங்க. நியாயம் வேண்டும், ஒரு முழுமைத்தன்மையுடையதாக இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிரந்தரமான அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தைகளை போட்டு ஒரு ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன்ல முக்கியமான பாயிண்டா அவங்க எதை எடுத்தாங்க அப்படின்னா, ரஷ்யா அடுத்த நாட்டின் மேல் போர் தொடுத்து ஆக்கிரமித்த நாடு அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு. அதாவது ரஷ்யா இஸ் அன் அக்ரெசர் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அது மாதிரி அறிவிக்கணும். அதுதான் ரெசல்யூஷன். பல விவாதங்கள்லாம் நடந்தது, எல்லாம் நடந்துச்சு. அவங்களுடைய தரப்புல எடுத்து சொன்னாங்க. ஆனா உலகமே ஒரு அதிர்ச்சிக்கும் அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நிகழ்வு இந்த உங்கா செஷன்ல நடந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 93 நாடுகள் இந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சன. அதுல பாதி முக்காவாசி யூரோப்பியன் கண்ட்ரி, அப்புறம் இங்கிலாந்து, கனடா, இவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு எஸ் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க அந்த ரெசல்யூஷனுக்கு. அதாவது ரஷ்யாவை ஆக்கிரமிப்பாளர், அத்துமீறியவர், அராஜகம் செய்தவர், அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை அவங்க ஆதரிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சவங்க அதாவது ஓட்டு நோ அப்படின்னு சொன்னவங்க 18 பேர். அதே மாதிரி ஆப்ஸ்டைன், வெளிநடப்பு செஞ்சிருது, நாங்க ஓட்டுல பங்கெடுக்கல, அது 68 பேர். ஸோ நீங்க 68ம் 18ம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86 ஓட்டு. ஒரு 7 ஓட்டுல தான் அந்த ரெசல்யூஷன் ஜெயிச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. 93 ஓகே, அதுக்கு எகென்ஸ்டா 86, 7 ஓட்டுல தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு, ஜெயிச்சிருக்கு. இதுல யாரு எகென்ஸ்டா போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், இவங்க 3 பேரும் எதிர்த்து ஓட்டளிச்சிருக்காங்க. இந்த ரெசல்யூஷன் மிகப்பெரிய அதிர்வலைகளை அனுப்பியிருக்கு. உலகம் ஃபுல்லும் யாராலையும் நம்ப கூட முடியல, இப்படி நடக்குமா அப்படின்னு. ஏன்னா எலியும் பூனையுமா இருந்தாங்க அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் கோல்டு வார் டயத்துல. ஈவன் இப்போ 20ஆம் தேதி ஜனவரி 20, 2025 முன்னாடி ட்ரம்ப் ஜெயிச்சு வர்றதுக்கு பதவி ஏற்கிற வரைக்கும் கூட அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து, ரஷ்யாவுக்கு ஆதரவு அளித்து இந்த உங்கா ரெசல்யூஷன் எலெக்ஷன்ல அந்த ரெசல்யூஷனுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் போது மிகப்பெரிய ஆச்சரியம். சரி, யாரு ஆப்சென்ட் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நாடுகள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 65 பேர், 18 பேர் எதிர்த்து போட்டிருக்காங்க, 68 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அதுல குறிப்பா இந்தியாவும் சைனாவும் இருக்கு. அப்படின்னா நீங்க கொண்டு வந்த ரெசல்யூஷன்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து ரஷ்யாவுக்கு எப்படி
ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் போதே பல விஷயங்களை சொன்னாரு. எனக்கு அமெரிக்கா தான் முக்கியம், அதுக்கான ஏற்பாடு எல்லாம். அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அமெரிக்கா தேவையில்லாம பல நாடுகள்ல போரை உண்டாக்கி அதற்கான ராணுவ தளவாடங்களை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, அவங்கள சப்போர்ட் பண்றது, அதனால எந்தவித பெரிய ஆதாயமும் மக்களுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அந்த பணம் செலவழிக்கிறது எல்லாமே டீப் ஸ்டேட், பல கேபிள்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாம் அதை லூட் பண்ணி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் மக்களுடைய வரி பணங்கள்லாம் ரொம்ப வேஸ்டா போகுது. இந்த மாதிரி எல்லாம் அவர் யோசிச்சு பலதையும் முன்னெடுக்கணும். முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, உலகத்துல எங்கேயுமே வார் கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி ஏதாவது வார் வந்ததுன்னா அமெரிக்கா எந்த ராணுவ தளவாடங்களையும் கொடுக்க போறது கிடையாது, அதே மாதிரி பணமும் யாருக்கும் கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல அவர் இருந்தார். இதுதான் அவருடைய பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து அவர் என்ன பார்த்தாருன்னா, முதல்ல வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் இருக்குல்ல, அதை நிறுத்தத்துக்கான பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சார். அதுல வந்து நிறைய ஹோஸ்டேஜஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பேப்பர்ல. ஹமாஸ் வந்து இஸ்ரேலி ஹோஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவங்களும் சில கைதிகளை இஸ்ரேல்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கான பயங்கரமான எச்சரிக்கை எல்லாம் விடுத்தாரு ட்ரம்ப். நான் பதவி ஏற்கிறதுக்குள்ள இதை முடிக்கலைன்னா நான் தொலைச்சு கட்டிடுவேன் ஹமாஸ் காசாவை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வேற இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ என்னன்னா, லேட்டஸ்டா வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து திருப்பியும் இந்த ஹமாஸ் ஏதோ கொஞ்சம் விதண்டாவாதம் பண்ற மாதிரியும் வேற யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போற மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல, இன்னுமே தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதை. ஏன்னா ஒரு அமைதிங்கிறத விரும்பாத பேர் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனி அஜெண்டா, பர்சனல் அஜெண்டா ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு நாட்டுக்கோ ஏதாவது ஒரு குழுவுக்கோ இருக்கும், அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். இதெல்லாம் மீறி தான் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம. அது சரி, ஓகே, இது மாதிரி ஆயிடுச்சா. அது இப்ப வந்து அடுத்ததா அவர் இஸ்ரேல் ஹமாஸுக்கு அடுத்ததா அவர் குறி வச்சது வந்து இந்த யுக்ரைன். அதுல வந்து அவர் யுக்ரைன் அதிபரோட கூப்பிட்டு பேசினாரு. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே அவருடைய யுக்ரைன் அதிபரைத்தான் உலகம் ஃபுல்லும் எல்லாருமே கண்டம் பண்றாங்க, எக்ஸப்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்கள தவிர, இங்கிலாண்டை தவிர. கனடாவும் கொஞ்சம் சப்போர்ட் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. மற்றவங்க பல பேர் வந்து உலகத்துல வந்து யுக்ரைன் அதிபர் செய்யறது சரி கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது பேச்சுவார்த்தை முறிஞ்சு அப்படியே போயிருக்கு. அது ஒரு டிராமான்னு கூட நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அது பின்னாடி ஏன்னா மக்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், எதையாவது செஞ்சு. இதை பாரு, நான் பாரு மாவீரன் மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்க அதிபரையே நான் எதிர்த்து வந்தேன்னு ஒரு போஸ்டரிங் தான் அது காமிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வேற வழி கிடையாது, வந்துருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, இந்த இடத்துல குறிப்பா எதெல்லாம் இந்த யுஎன்ஓல இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்து ஆச்சுங்க இல்லைங்களா. இப்ப வந்து பாருங்க, அடுத்த அறிவிப்பு அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதை வந்து இப்ப சில பேர்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இது சொல்லலாமா வேணாமான்னு தெரியாது, அப்ஜெக்ஷனபிளா இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது ஆண்டனி ஃபவுசின்னு அமெரிக்காவினுடைய மருத்துவ இது, அவர் தான் ஹெட்டா இருந்தார். ஓகே, வெல்ஃபேர், ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். அவர் வந்து ரொம்ப சப்பக்கட்டு கட்டி இந்த COVID-19 சைனா மேல தப்பு இல்லை அப்படிங்கறது தான் காமிச்சாரு. அதே மாதிரி அவர் இன்னொன்னு என்ன செஞ்சாருன்னா, ரொம்ப லேட்டா முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாரு. அதனால ட்ரம்ப்னுடைய பேரு ரொம்ப கெட்டு போச்சு. அவர் ஆட்சியில தான் இருந்தது 2016 to 20, அப்புறம் 20ல இருந்து 24 வரைக்கும் தான் பைடனோட ஆட்சி. அதனாலதான் பைடன் ஆட்சியே வந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கோவிட பரப்ப விட்டதே அதுக்காகத்தான் கூட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அந்த ஆண்டனி ஃபவுசி வந்து இந்த கோவிட் தடுப்புக்கு எதுவும் செய்யல. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சைனா மேல இருக்கிற குற்றச்சாட்டை வந்து ஒத்துக்கல, அதுக்கு சப்பக்கட்டு கட்டினாரு. அங்க இருக்கிற பயோ லேப்ஸுக்கும் அவருக்கும் ஹண்டர் பைடன் உங்களுக்குலாம் கனெக்ஷன் இருக்கு, பில் கேட்ஸுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஃபைசர், மாடர்னா அப்படிங்கிற 2 மருத்துவ கம்பெனிகள்ல பில் கேட்ஸினுடைய ஸ்டேக் இருக்கு. அதனால அவர் வேக்சினை ரொம்ப ப்ரொமோட் பண்றாருன்னா அந்த வேக்சினை தான் வந்து ஆண்டனி ஃபவுசி ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதுல வந்து ஈவன் 24 வயதே ஆன சில பெண்மணிகள் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்திருக்காங்க, சைடு எஃபெக்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆக மொத்தம் இந்த ஆண்டனி ஃபவுசி வந்து கோவிட் முன்னெடுப்புகளை சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இதே மாதிரிதான் மருத்துவ உதவிகள் தான் நான் ஏழை மக்களுக்காகவே செய்யறேன், அவங்களுக்காகவே நான் வாழறேன், அதுக்காக டொனேஷன் கொடுங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டொனேஷன் வாங்கி இந்தியால ஒரு வயதான பெண்மணி அல்பேனியா நாட்டில இருந்து இங்க வந்து
மக்களுக்கு தொண்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரிட்டி இதை ஆரம்பிச்சு கல்கட்டால, அதுல வந்து அவங்க மருத்துவத்துக்காக வாங்கப்பட்ட பணங்கள் எதையுமே ஒழுங்கா ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து, அதுக்கப்புறம் சில இது வந்து ஒரு வதந்தியா கூட எடுத்துக்கலாம் நீங்க. அதாவது எனக்கு மதமாற்றத்துக்கு தடை விதித்தால் நான் என் நாட்டுக்கே சென்று விடுகிறேன் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் அபிடவிட் எல்லாம் கொடுத்ததாகவும், இதெல்லாம் அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா கொடுத்தது, இதெல்லாம் இருக்கு. அவங்க 2 பேரோட படத்தையும் பக்கத்துல போட்டு சோசியல் மீடியால கண்ணாப்புன்னு வைரல் ஆயிட்டு இருந்து. இதை வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நடுவுல ஒரு இணைப்பு செய்தியா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ ஆக மொத்தம் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு போச்சு இந்த யுக்ரைன் வார் யாரால கிளப்பப்பட்டது, யார் இதுல வந்து ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க, யாரு வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டது அப்படின்னும் போது குறிப்பா ட்ரம்ப் எதை சொல்றாருன்னா, அமெரிக்க மக்களுடைய வரி பணம் கடுமையாக இவங்க வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு, கம்ப்ளீட்டா வேஸ்ட் அப்படின்னு. இரண்டாவது அவர் சொல்றாரு யுக்ரைன் மக்கள் ஆபத்து, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் உடஞ்சு கிடக்கு, ரொம்ப அவஸ்திக்கு ஆளாறாங்க. அதோட இல்லாம அவருக்கு இன்னொரு விஷயமும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ரஷ்யா வந்து விடாது, அவங்க கிட்ட வந்து இருக்கிற பழைய ஆயுதங்களை தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, இனிமேதான் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வரப்போகுது. ரெண்டாவது, ஆயில் இவங்க சாங்ஷன்ஸ் என்ன சாங்ஷன் போட்டாலும் சரி, அவங்க எப்படி ஃப்ளோட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரி பல கண்ட்ரிகள் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க, பொருளாதாரத்துல ஒன்னும் ரஷ்யா அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிடல அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போய் இதுவாய். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இது இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, பேசாம ஒரு மாதிரி அமைதியை கொண்டு வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அதற்கான பிசினஸ் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்துட்டார். அதனாலதான் அவர் இந்த அறிவிச்சது 25% டாரிஃப் வந்து கனடா மேல, அதுக்கப்புறம் மெக்சிகோக்கு மேல ஒரு மாசம் டைம் வேற கொடுத்தாரு. அவங்க ஒண்ணுமே முன்னெடுப்புகளே செய்யல. திருப்பி பார்த்தாக்க வந்து ட்ரக் போதைப்பொருள் அமெரிக்கா உள்ள வருது, மெக்சிகோல இருந்து பார்டர்ல இருந்து வர்றதும் கனடா பார்டர்ல இருந்து வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறாங்க. குறையவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இவங்க எந்த முன்னெடுப்புகளும் பண்ணலாம் அப்படிங்கிறதையும். அதனால என்ன பண்ணிட்டாரு, இப்ப 3ஆம் தேதி மார்ச்ல இருந்து அத 25% டாரிஃப் அப்ளிகபிள் அப்படிங்கிற. அதே மாதிரி யூரோப்ல 25% டாரிஃப் போட்டிருக்காரு. சைனாவுக்கு வந்து 2 தரம் 15% டாரிஃப் போட்டு வச்சிருக்காரு. இந்தியாவுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன இது வரைக்கும் ஆகல. அதுல என்னன்னா, இந்தியா வந்து நோ டவுட் நம்மளுடைய லோக்கல் பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், உற்பத்தியை பாதுகாக்கணும், வேலையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து வரக்கூடிய சில இம்போர்ட் மெட்டீரியலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கோம். அந்த மாதிரி வச்சிருக்கும் போது அதுக்கு ஹை டாரிஃப் தான் போட்டிருக்கோம். உதாரணமா டெஸ்லால வந்து 110% டாரிஃப் போட்டிருந்தோம். இப்ப அதை 15% குறைக்க போறாங்க. குறைச்சாங்கன்னா டெஸ்லா வந்து இங்க விற்கும். டெஸ்லா வந்து என்ன, எல்லாம் ஹை எண்டு காரு. முதல்ல உங்களுக்கு நல்லா ஒண்ணு சொல்லிடுறேன், அவங்க டெஸ்லா பண்றதுக்குள்ள எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து ஃபியூச்சர் கிடையாது. நான் திருப்பி சொல்ல, அது ஒரு டுபாக்கூர் தான். அது வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அது இதுன்னு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மோர் டேஞ்சரஸ், மோர் கிளைமேட் என்விரான்மெண்டலி நான் ஃப்ரெண்ட்லி. அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இன்னும் ஆபத்து தான். அது ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனுடைய பின்புலம் என்னங்கிறது வந்து சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. ஸோ டெஸ்லா வந்ததுனால உடனே அது ஹை எண்டு கார். யார் வாங்குவாங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் பைசா உள்ள இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க, இல்லைன்னா அனாவசியமா இஎம்ஐ கட்டிக்கிட்டு பெருமைக்காக வாங்குறதான் வாங்க போறாங்க. நம்ம இந்தியாவில வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருக்கிற நெக்ஸான் அந்த மாதிரி பல கார்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் பல பேர் மாருதியும் வரப்போகுது இவி வெஹிக்கிள். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியா மேலே டாரிஃப் போடுறது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, என் நாட்டுக்கு மேல நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா நான் உங்க மேல திருப்பி அதே அளவுக்கான டாரிஃபை நான் போடுவேன் அப்படின்னு. இது ஒரு பக்கம். ஆனா அவருக்கு முக்கியமா என்னது அப்படின்னாக்க, அவருக்கு வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, எனர்ஜி செக்யூரிட்டிங்க. இந்த உலகம் நான் பல முறை உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த உலகம் வந்து 3 முக்கியமான விஷயங்களை சுத்தி தான் சுழண்டுகிட்டே இருக்கும். அதுலதான் முக்கியமானது ஒண்ணு வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். அதுக்கு அவர் வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னாக்கா, லாக்ஹீட் மார்டினுடைய F-35 வந்து இந்தியாவுக்கு விற்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அதுல சில சிக்கல்கள்லாம் இருக்கு. சில பேர் கேட்கலாம், சார் லாக்ஹீட் மார்டின் F-16க்கு வந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வந்து மெயின்டெனன்ஸுக்கு உதவி செய்யறாங்க, ஏதாவது பார்ட் ஆஃப். நானும் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், படிக்கலான்னு சொல்லிட்டு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறது என்ன, உண்மைதான். அது ஒருவேளை பார்ட் ஆஃப் த அக்ரிமெண்டா இருக்கும். மெயின்டெனன்ஸுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, இதை ரிப்பேர் மாதிரி இருக்குமா இருக்கும். அதெல்லாம் என்னன்னா உறுதியா சொல்லல, தேசமா தான் சொல்றேன். அதை பத்தி கண்டிப்பா எடுத்து உங்க கூட ஷேர். அதை வந்து பல இது இருக்கு. அதை விட நமக்கு வந்து Su-56E அது இன்னும் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படின்லாம் கூட நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதோட இல்லாம அதை வந்து ரஷ்யா வந்து இந்தியாலேயே வந்து நாங்க தயாரிக்கிறோம், கூட்டு
முயற்சியில தயாரிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பேலன்ஸ் பண்ணி தான் போக முடியும். அதுக்கப்புறம் ஃபார்மா திருப்பியும் பழையபடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப் தன்னுடைய ஒரு கான்க்ளேவ் வச்சிருந்தாரு. அதுல வந்து பழையபடி இந்த ஃபைசர், மாடர்னா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்து உலகத்துக்கு என்ன ஒரே ஒரு அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே வந்து ரஷ்யா கொஞ்சம் குமுறிக்கிட்டு இருக்காங்க. அலாஸ்கால வந்து நிறைய ஆயில் வெல்த் இருக்கு. அதை தெரியாம கொண்டு போய் வித்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு தாராவாத்து கொடுத்துட்டாங்க, வித்துட்டாங்க. இதை தவிர மினரல்ஸ், இந்த ரேர் எர்த்னு சொல்லக்கூடிய எல்லாமே தேவை. இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்சஸ்னால ஆயில், கேஸ், மினரல்ஸ் இதெல்லாம் தேவை. அதனாலதான் வந்து ரஷ்யாவை வந்து புட்டின் 90 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்தி ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி ரஷ்யா அமெரிக்கா வந்து இனிமே சண்டை போடுறதெல்லாம் அர்த்தம் இல்லை, சமாதானமா போய் பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நன்மை கிடைக்குதோ அதை முன்னெடுத்து செய்யறதா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. ஸோ இந்த முடிவுல வந்து சில முக்கியமான இதெல்லாம் இருக்கு. நான் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கண்டுபிடிச்சு படிச்சு பண்ணோம்னா ஏன் இது நடக்குது அப்படின்னா, யுக்ரைன் வாரே இதுக்காகத்தான் நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் வெல்த் யாருக்கு இதுல வந்து யுக்ரைன் நம்ம பார்த்த மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து எழுதுறாங்க, அந்த ரஷ்யாவை வந்து ரொம்ப கடுமையா சாடுறாங்க, அவங்க வந்து இந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல மட்டும் திருப்பி ஒரு சின்ன டீவியேஷன், அதை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாநிலம், இந்த தமிழ்நாடு மாநிலம் வந்து நாளைக்கு சைனாவோட பலவிதமான ஒரு கூட்டு முயற்சி எதுலயோ செஞ்சு சைனாவினுடைய பல கம்பெனிகள் தமிழ்நாட்டுல தருவிச்சு அங்க செஞ்சாங்க. அதுல வந்து ஸ்பைஸ் எல்லாம் வராங்க. இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருக்குமா இருக்காதா, அதை மட்டும் எஸ் நோ அப்படிங்கிற ஆங்கிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி என்ன இருந்தாலும் யுக்ரைன், அப்புறம் பெலாரஸ், இந்த மாதிரி பல எல்லாம் வந்து கூட்டா இருந்ததுதான். ஜார்ஜியா எல்லாமே கூட்டா யுஎஸ்எஸ்ஆரா இருந்தது. இன்னைக்கு பிரிஞ்சுட்டாங்க. ரைட். யுக்ரைன் வந்து எதை சார்ந்த கலாச்சாரம்? ரஷ்யாவை சார்ந்த கலாச்சாரம். அமெரிக்கா எங்க இருக்கு? யுக்ரைன்ல இருந்து எங்கேயோ இருக்குது. இந்தியாவுக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர். அவ்வளவு தூரத்துல இருக்கு. அவங்க கல்ச்சர் வேற, அவங்களுடைய பண்பாடு வேற. அந்த மாதிரி கண்ட்ரியோட போய் நீ சேர்ந்துகிட்டு யுக்ரைன் போய் தனக்கு பக்கத்துல இருக்கிற ரஷ்யாவை வந்து பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்து உன்னை எதிர்ப்பேன், உன்னை கண்டபடி திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூடவோ போய் சேர்ந்துக்கிட்டு, யூரோப் கூட போய் சேர்ந்து அதையும் வந்து சரி ஓகே உனக்கா சுய புத்தியில செஞ்சானா கிடையாது. யாரோ டீப் ஸ்டேட், அவங்களுடைய அஜெண்டா என்னன்னே தெரியாதவங்க இல்ல தெரிஞ்சிருக்கு, அவங்க சொன்னாங்கன்னு யார் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி யாரோ சொல்லதை கேட்டுக்கிட்டு ரஷ்யா கிட்ட போய் நீ நேரடியா வந்து யுக்ரைனால தாக்கு பிடிக்க முடியுமா? மத்தவங்க உதவி செஞ்சுதான் தாக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நேரடியா யாராவது உதவி செஞ்சானா இது வந்து வேர்ல்டு வார் லெவலுக்கு. ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு படையெடுக்கலாங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்கு பின்னாடி வந்து நீங்க நாட்டோன்னு ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து பயங்கரமா அப்ஜெக்ஷன் வரும். அது சர்வசாதாரணம் கிடையாது. சரி, யுக்ரைன் என்ன பண்ணுச்சு? என்ன நேட்டோல சேர்த்துக்கோ, என்ன நேட்டோ. இது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல வந்து நிறைய ராணுவ தளவாடங்கள் எல்லாம் சேர்த்து சைனாவோட ஒரு கூட்டு சேர்ந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பீரங்கிகளையும் போர் விமானங்களையும் இதையும் நீங்க நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு இடம். நேட்டோல சேர்ந்தாக்க அந்த இடத்துல நேட்டோ வந்து சும்மாவா இருக்கும்? ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. என் வீட்டு வாசல்லையே நான் வந்து ராணுவ தளவாடங்களுக்கு வச்சு எனக்கு ஆபத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து நான் குந்தகம் விளை வைக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா என்ன? அதனாலதான் வந்தது. சரி, இது யாரு போர் ஆரம்பிச்சோம்? எல்லாருமே சொல்லுவாங்க ரஷ்யா தான் முதல்ல கிரீமியாவை ஆக்கிரமிச்சாங்க. கரெக்ட், கிரீமியாவை இப்ப போருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? டான்பாஸ் அப்படிங்கிற பல ஏரியாவில் நிறைய ஏரியாவை பிடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவிலாம் அவங்க வந்து கிரீமியாவை, இந்த டான்பாஸ், இந்த 2 இடத்துலயும் அவங்க வந்து ரெஃபரண்டம்னு ஒண்ணு நடத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட 80% ரஷ்யன்ஸ் வாழறாங்க. ஏதோ வந்து தவறுதலா இப்ப எப்படி வந்து இந்தியர்கள் பல பேர் வந்து இந்துக்கள் வந்து பங்களாதேஷ்ல இருக்காங்க, இங்க இருக்காங்க, அந்த கோடு போட்டது இந்த ஒரு கோடு வந்து அவங்களை பிரிச்சிருச்சு. அவ்வளவு அந்த மாதிரி பார்டர் பிரிச்சிருக்கு. சோ இப்ப அந்த ரஷ்ய மக்கள்லாம் ரஷ்யாவோட சேரணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ரெஃபரண்டம் என்ன அப்படின்னா, நீங்க நம்பவே மாட்டீங்க, 99% வந்து ரஷ்யாவோட இருக்கணும்னு ஆதரவு கொடுக்கும். நீங்க உடனே வந்து சொல்லலாம், சார் அது வந்து ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, டிக்டேட்டர்ஷிப், அவங்க எல்லாத்தையும் மறைச்சிருப்பாங்க, தகுடுதத்தம் பண்ணி இந்த மாதிரி ரெஃபரண்டம் எடுத்திருப்பாங்க. ரெஃபரண்டம் இஸ் ரெஃபரண்டம், அவ்வளவுதான். நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டி அதுக்கு ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு ரஷ்யா பண்ணது தப்பு. இதுல வந்து நான் திருப்பி சொல்றேன், யாரு செஞ்சது தப்பு, யாரு செஞ்சது சரி அப்படிங்கறத விட என் நாட்டுக்கு ஆபத்து வருது அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பை முன்னெடுத்து அதுக்கான நடவடிக்கைகளை நான் எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அப்படிதான் ரஷ்யாவை பார்க்கணும். அதைத்தான் வந்து ட்ரம்ப் உணர்ந்திருக்காரு. சரி, அப்படியே நீங்க போர் செஞ்சீங்க, யார பைசாவை எடுத்து செஞ்சிருக்கீங்க? அமெரிக்க மக்களுடைய டாக்ஸ் எல்லாம். சரி, யூரோப்பினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன?
இன்னைக்கு தான் 700 பில்லியன் யூரோ நாங்க தரோம்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்குது. அதுவும் நீங்க பாருங்க, கடனா கொடுக்கறோம்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்கால இருந்து திரும்பி வரும்போது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிருக்காருன்னா, இங்கிலாந்துல இறங்கி இங்கிலாந்தோட உட்காந்து பல பில்லியன் டாலருக்கு லோனுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அமெரிக்கா அப்படியே கொடுத்துச்சு, எய்டுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இப்ப அதான் திருப்பி கேட்கறாங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓகே. இப்ப கமிங் பேக், இந்த இடத்துல நம்ம என்ன பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் ட்ரம்ப் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, ஐரோப்பாவினுடைய செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. கண்டிப்பா அது ரொம்ப இது முக்கியம். ஆனா ஐரோப்பா ஒரு இமேஜினேஷன்ல இருக்காங்க, ரஷ்யா தான் நமக்கு ஆபத்து கிடையாதுங்கிறாரு. அதை ஓவரா இது பண்ணி பேசுறீங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, புட்டின் வந்து உங்களுக்கு ஆபத்துங்கிறத அதிக நேரம் நீங்க விவாதிக்கிறீங்க, அதையெல்லாம் நிறுத்துங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு முக்கியமான ஆபத்து யாருன்னா உங்களுடைய இமிகிரேஷன் பாலிசி அப்படிங்கிறாரு. ஓப்பனா சொல்லியிருக்காரு, அது தன்னுடைய வலைதளத்துல சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரூத் சோசியல் மீடியா அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், ஒரு மோசமான இமிகிரேஷன் பாலிசி, நீங்க யாரு மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கொள்ளைக்காரன், அடிச்சு நொறுக்கிறவங்க, கற்பழிப்பு செய்யறவங்க, அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க. அதிக நேரம் அதுல எப்படி டேக்கிள் பண்ணணும்னு செலவு பண்ணுங்க. புட்டின் உங்களுக்கு த்ரெட்டே கிடையாது. இதுல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அட்லீஸ்ட் நீங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹெஜிமோனிக்ஸ், அதாவது நாட்டை வந்து பிடிக்கிற எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தன்னுடைய ஏரியாவை. ஒரிஜினல் சைனாவை நீங்க வேணா, நான் அதை கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. ஒரிஜினல் சைனா இத்தினோண்டு தான். மங்கோலியாவை எடுத்துக்கிட்டாங்க, இந்த பக்கம் வந்து உய்கூர் ப்ராவின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஜியாங் ப்ராவின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே அட்டானமஸ் ப்ராவின்ஸ். திபெத் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே அட்டானமஸ் சொல்லி சேர்த்து வச்சிருக்காங்க. அது சைனா. இப்ப வந்து அடுத்தது தாய்வானை எடுத்துக்க போறேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு வந்து நாடு பிடிக்கிறதுலயும் தனக்கு சேர்த்துக்கிறதுலயும் முக்கியமான மோசமான ஆளுன்னா அது சைனா. ரஷ்யா வந்து எப்படின்னா தன்னுடைய வியாபாரம், ஏங்க இருக்கிற நாட்டையே பிளவு பண்ணிட்டு துண்டு துண்டா ஆக்கிட்டு போயிருக்கான், அவனும் அவங்க நாட்டை வந்து பிடிக்க போறாரு அப்படின்னு கேட்கிறாரு ட்ரம்ப். அதனால நீங்க யாரை டார்கெட் பண்ணணும்? சரி, இப்ப அவர் வந்து சைனாவுக்கு எகென்ஸ்டா எப்படி வந்து பேசியிருக்காரு அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு நல்ல புரிதல் வரும். சைனாவை பத்தி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, சைனா தான் மிகப்பெரிய ஆபத்து, அவங்களுடைய வளர்ச்சி வந்து அப்பரிமிதமா இருக்கு. அது எந்த மாதிரி வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அடுத்த நாடுகளுக்கு வந்து கடன் சுமையில தள்ளக்கூடிய நாடு, இல்ல அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நாடாக சைனா விளங்குகிறது. அந்த மாதிரியான வளர்ச்சி அவங்களோடது. ரெண்டாவது வந்து சைனா கிட்ட இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே மேற்கத்திய நாடுகள் கொடுத்த டெக்னாலஜி, அதை வச்சு அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல முன்னேறிட்டாங்க. நிறைய பொருட்களை இந்த மாதிரி அவங்க வந்து அடுத்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல வந்து எக்கச்சக்கமா பணம் வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வச்சு தன்னுடைய நாட்டுல பலவிதமான மிக அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்டரிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரி நிறைய கட்டிட்டாங்க. தன்னிறைவு ஆயிட்டாங்க. அவங்களுடைய அந்த மாதிரி தன்னுடைய நாட்டுக்குள் தேவையான எல்லா விதத்திலுமே அவங்க தன்னிறைவு நிறைய அடைஞ்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் பணம் யாரு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க பணம் சம்பாதிச்சு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி எல்லாம் சொல்லிட்டு சைனா மேல ஏகப்பட்ட டாரிஃப் போட போறேன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி எல்லாத்தையும் முன்னெடுத்தாங்க. இப்ப டீப் ஸ்டேட்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற விட்டுருக்காங்க வெளியில. அது ஆக்சுவலா பல விஷயத்துல தப்பு அப்படிங்கிற ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு வீடியோல பார்த்தோம். இப்ப இது மாதிரி என்ன அப்படின்னாக்க, அவங்க முக்கியமா எதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் மிலிட்டரி, அந்த மாதிரி சொல்றாரு அவர். மிலிட்டரியில மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எல்லாத்தையும் விட சைனாவினுடைய மக்கள், அந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் சைனா ரொம்ப டெடிகேட்டடா தன் நாட்டுக்காக எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்யறாங்க, ரெடியா இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. நம்ம நாட்டுல எல்லாம் அந்த மாதிரி இல்ல. அப்படி இருக்கும்போது சைனா தான் மிகப்பெரிய ஆபத்து. சரி, என்ன செய்யறது இதுக்கு அப்படின்னா, சைனாவை எப்படி கண்ட்ரோல்? அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, நீ பாருங்க, நல்லா கவனிங்க. ரஷ்யா வந்து ரஷ்யன் ரீஜன், யுக்ரைன், ஜார்ஜியா, இந்த மாதிரி பல இடங்கள், பிளஸ் வந்து நார்த் ஆப்பிரிக்கா. நல்லா புரியுங்க, நார்த் ஆப்பிரிக்கா வந்து பிரான்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த இடத்துல சைனாவுடைய செக்யூரிட்டி போர்சஸ் ஆன ஆர்மி எல்லாம் அங்க போய் இருக்காங்க. யுரேனியம், கோல்டு, இது எல்லாம் பிரான்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்தெந்த மாதிரி இடத்துல, மாலி, நிஜர், புர்கினா ஃபசோ, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிற லோக்கல் அந்த லேண்ட் லார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிரான்ஸும் அமெரிக்காவும் என்ஜாய் பண்ணிட்டு. இன்னைக்கு அதெல்லாம் ரஷ்யாவோட கையில வந்துருச்சு. அவங்களுடைய ஆர்மி தான் அங்க இருக்காங்க. அது இந்த பிரைவேட் ஆர்மின்னு சொல்லக்கூடிய பெகாஷரின், அவர் அங்க போய் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கொல்லப்பட்டாரு, விட்டுடுங்க. அந்த ஏரியாலாம் இவங்க பார்த்துப்பாங்க. சைனா அப்படியே இருக்கும், தாம்பாட்டுக்கு இருக்கும். இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஏரியா ஃபுல்லும் யாருக்கிட்ட வந்து ஒரு இன்டைரக்ட் ஹிண்ட் கொடுத்து மாத்திருக்காருன்னா இந்தியா.
இந்தியாவுக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. அது எப்படி கொடுத்தாருன்னா, பங்களாதேஷை பார்த்த போது அவர் எல்லாம் மோடி பார்த்துப்பாரு, நான் அதுல தலையிட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்ப என்ன ஆகுது, இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள் எக்ஸப்ட் பாகிஸ்தான், சைனா தவிர, அதே மாதிரி ஃபார் ஈஸ்டர்ன் நேஷன் ஆன சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் வரைக்கும் அவர் மற்ற நாடுகள் அதெல்லாம் இந்தியா வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுங்க. யாருமே அடக்கி ஆள போறது கிடையாது. குறிப்பா இந்தியா அடக்கி ஆளாது. அந்த மாதிரி தான். இவங்க இந்த மாதிரி பார்த்துப்பாங்க. அமெரிக்கா தான் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துக்கும் அந்த ஏரியால. அதாவது இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். கரீபியன் சீல வந்து ஆக்கிரமிப்பு சைனாவால ஏற்பட்டிருக்கு. எப்படி சவுத் சைனா சீல வந்து சைனா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி எல்லாமே என்னோடது, எது இருந்தாலும் எங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், நான் எதுவும் கொடுக்கவும் மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆதிக்கம் செலுத்துச்சோ, அந்த மாதிரி இந்த பனாமா கெனால், கரீபியன் சி, அதை தாண்டி யாருமே போக முடியாது. சைனாவுடைய கண்ட்ரோல்ல இருந்து அது இருக்கு அப்படிங்கிறது நியூஸ். ஸோ இப்ப அதையெல்லாம் அவர் எடுத்து செய்ய போறாரு. அதே மாதிரி மேல கனடாவெல்லாம் அவர் இது பண்ணிட்டாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூரோப்பை கழட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது ரஷ்யா அவருக்கும் சைனாவுக்கு செக் வைக்கிறதுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் தான் அவருக்கு முக்கியமா போடுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா இதை பத்தி கவலைப்படுறாரு. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறமா தான் இந்த எப்படி வந்து ஜெலன்ஸ்கியோட ஒரு ஒப்பந்தம் போட்டாருன்னு போடக்கூடியதா இருந்தது. அந்த இடத்துல நம்ம குறிப்பா இன்னொன்னையும் கவனிங்க. இந்த அலுமினியம், லித்தியம், அப்புறம் பல மினரல், யுரேனியம், அதெல்லாம் வந்து ரஷ்யா புடிச்சு வச்சிருக்கிற இடம் இருக்குல்ல, அதுல 40% அந்த எல்லாம் அங்கதான் இருக்கு. ஆக ரஷ்யா என்ன சொல்லுது அமெரிக்கா கிட்டனா, நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல இதெல்லாம் எடுக்கலாம். இப்ப நீங்க சொல்லலாம் அது யுக்ரைன் நாடு கிடையாது, ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்ததுதான். மோரோவர் அது எங்க மெஜாரிட்டி 99.5% ரஷ்யர்கள் தான் வாழறாங்க. அவங்க எல்லாம் ரெஃபரண்டம் வேற கொடுத்துருக்காங்க, ரஷ்யாவோட நாங்க இணையறோம். ஏற்கனவே கிரீமியா வந்து அனெக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிச்சதுக்கு மெயின் காரணமாக கருதப்படுவது வந்து ஆர்டிக் வடதுருவம். இங்க என்ன சார் அப்படி இருக்குன்னா, நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிலும் கேஸும் இருக்கு. அது தவிர மினரல்ஸ் கொட்டி கிடக்கு. அந்த ஆர்டிக்ல வந்து ஏற்கனவே ரஷ்யா தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டிடுச்சு. அதை உடைச்சு எரிஞ்சு ரஷ்யாவை துண்டாடணும் எப்படியாவது. அதுதான் இந்த டீப் ஸ்டேட் மற்றவங்களுடைய, அதனாலதான் அவங்க ரஷ்யாவை தூண்டி விட்டாங்க, நேட்டோல கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம், அதாவது வாய்மொழி ஒப்பந்தம். அந்த இடத்துல இருக்கிறத 2 கம்பெனிகள், ஒன்னு வந்து ரஷ்யாவோடது ரோஸ்நெஃப்ட் அப்படிங்கிறது, அது ஆயில் கம்பெனி, இன்னொன்னு வந்து அமெரிக்கா எக்ஸன் மோபில். இவங்க 2 பேரும் கூட்டாக சேர்ந்து ஆர்டிக் ரீஜன்ல இருக்கிற ஆயில், கேஸ் எல்லாத்தையும் எடுக்க போறாங்க, ஷேர் பண்ணிக்க போறாங்க. இதுதான் ட்ரம்ப் வந்து பிசினஸ் மேன், புட்டின் வந்து முன்னாள் KGB ஏஜென்ட், ஸ்பை. அழகா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. வார் கிடையாதுப்பா, பீஸ்ஃபுல்லா இரு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எடு, சந்தோஷமா வாழலாம் எல்லாரும். அதுதான் இந்த இடத்துலதான் குறிப்பா வந்து இத லாஸ்டா ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு, ரஷ்யா அமெரிக்க உறவு எந்த அளவுக்கு இப்ப சடுதியில அப்படியே சேஞ்ச் ஆயிடுதுன்னு பாருங்க. வித்தின் ஒரு 2 மாசத்துக்குள்ள சேஞ்ச் ஆயிருக்குங்க. அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற புதிய செக்ரட்டரி, அவர் வந்து ப்ளூம்பர்க் அப்படிங்கிற தளத்துக்கு ஒரு இன்டர்வியூ, அதுல வந்து ரஷ்யாவின் மேல போடப்பட்ட சாங்ஷன்ஸ், தடைகள் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, எடுத்துடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும். யூரோப் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சாங்ஷன் போடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்து வந்து ரஷ்யாவை இருக்கவே கூடாதுங்கிறாங்க. ஆனா யாரு முதல்ல சாங்ஷன்ற வார்த்தை, தடைகள் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கணும்னு, யுக்ரைனுக்காக நாங்க அதை யூஸ் பண்ணுவோம்னு சொன்ன அமெரிக்கா, இன்னைக்கு ட்ரம்ப் அதிபரா வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்றாரு, சாங்ஷனை எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு $350 பில்லியன் வந்து அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து வெளியில 400 டன் வரைக்கும் கோல்டு வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. சுவிட்சர்லாந்துல நடந்தது அந்த மீட்டிங். அந்த சுவிட்சர்லாந்துல நடந்த மீட்டிங்ல வந்து அமெரிக்காவை கண்டுக்கல, இவங்களே ஒரு ரெசல்யூஷன் போட்டாங்க, ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து நாங்க யுக்ரைன் வாருக்கு யூஸ் பண்ணுவோம். மட்டுமே சாடினாங்க இந்தியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள். அப்புறம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க, பேசாம இல்ல அதுல வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். நத்திங் டூயிங், அது அமெரிக்கா, இது ரஷ்யாவோடது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நிறுத்தப்பட்டது. அதுல மேஜர் ரோல் பிளே பண்ணது வந்து சவுதி அரேபியா, இந்தியா. சப்போர்ட் வந்து மற்ற ஆப்பிரிக்கன் நாடுகள் மோடி தலைமையில. ஆனா சவுதி அரேபியா முன்னெடுத்தாங்க, மோடி பயங்கரமா சாடி இருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப சாங்ஷன் எல்லாம், தடைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியுது, அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். மிகப்பெரிய பணம் வரும் ரஷ்யாவுக்கு. முடக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் ரஷ்யா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு திருப்பி கொண்டு வந்துடலாம். இப்ப புரியுதுங்களா, கோல்டு வந்து ஏன்
இது வரைக்கும் மொத்தமா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இந்தியாவினுடைய வைப்பு டெபாசிட் எவ்வளவு கோல்டு இருக்கோ அதுல 60% மோடி இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாரு. பிக்சா 40% தான் அங்க இருக்கு, அதையும் கொண்டு வந்துட போறாங்க. இங்கிலாந்து நிலைமை மோசங்க. இந்த கோல்டுக்காக நம்ம கொடுக்குற பைசா இருக்குல்ல டெபாசிட்டுக்காக, அது அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இனிமே அவங்களுக்கு, நம்மளே பாத்துக்கலான்ட்டாரு. ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த மாதிரி வந்தனால ரஷ்யாவினுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற மாதிரி ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், பயங்கரமா ஏறுது ரஷ்யன் மார்க்கெட்ஸ்லாம். ஏன்னா நல்லது நடக்க போகுது. இது ஒரு பக்கம் இருந்ததுங்களா, சாங்ஷன் போட்ட டயத்துல வந்து இந்த விசா மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி சில விஷயங்களா அதெல்லாமும் தடை செய்யப்பட்டது. இப்ப அவங்க எல்லாம் திரும்பி வராங்களாம் ரஷ்யாவுக்கு, ஏன்னா பிசினஸ் வேணுமே. ஸோ ஆக மொத்தம் பல விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரஷ்யா அமெரிக்கா உறவு எப்படி போகும், இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு வார் அப்படிங்கிற ரெஜிம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னா நம்ம சொல்லணும். கடைசியா நம்ம என்ன பாக்குறோம்னா, நேட்டோ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கூட லேட்டஸ்டா வந்து ஹங்கேரி அவங்க அறிவிச்சிருக்காங்க, யுக்ரைன் டாக்ஸ் வந்து ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்த பேச்சுவார்த்தை முறிந்து விட்டது இல்லையா, அதனால அவங்க சொல்றாங்க நாங்க நேட்டோல இருந்து இனிமே வந்து யுக்ரைனுக்கு ஒரு புல்லட் கூட கொடுக்க மாட்டோம், ₹1 பணமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஆக மொத்தம் நேட்டோல கிராக் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது அப்படியே முடிஞ்சு. யுஎன்ஓ சொல்லவே வேணாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் சில பேர், என்னுடைய பார்வையும் அதுதான், என்னன்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்னு ஒண்ணு இருக்குமா, யுஎன்ஏஓ இருக்குமா, ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எது வரும் அப்படின்னா இந்த யூனிபோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா சார்ந்த பவர் சென்டர் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். மல்டி போலார் சென்டர் வரும். அதுல ஒரு மிகப்பெரிய தலைவராக பாரத பிரதமர் மோடி முன்னெடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்ப சில பேர் வந்து உடனே கேட்கலாம், சார் அவருக்கு இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு, 75 வயசு ஆயிடுது. இந்த 75 வயசை பத்தி கடைசியா உங்ககிட்ட ஒரு உதரம் இறுதியா உறுதியா சொல்லிக்கிறேன். இது பிஜேபி மேனிஃபெஸ்டோலயோ அவங்களுடைய கொள்கையிலையோ இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாவோ இல்ல சொற்பூர்வமாவோ பேச்சு பூர்வமாவோ எந்த விதமான இதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வேண்டுமென்றே பரப்பப்பட்ட ஒன்று. உடனே நீங்க கேட்கலாம், அப்ப எப்படி வந்து அத்வானியை ஒதுக்குனாங்க, முரளி மனோகர் ஜோஷியை ஒதுக்குனாங்க, அப்புறம் ஈவன் சுமித்ரா மகஜன் முன்னாள் ஸ்பீக்கரை ஒதுக்குனாங்க. அதுக்கு வேற காரணங்கள். ஏன்னா பிஜேபி வந்து இன்னைக்கு நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எல்லா தலைவர்களும் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது குரூமிங் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவது. அதுல மகிழ்ச்சியோட சொல்லக்கூடியது யங்கஸ்ட் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் தான் யோகி. யார வேணா பாருங்க. சரி சார், அப்ப மோடி மட்டும் அடுத்த ஆளை கொண்டு வரக்கூடாதா? ஏன்னா இன்னைக்கு வந்து மோதிய வந்து இண்டிவிஜுவலா பர்சனலா ஒரு அக்செப்டன்ஸ் வந்தாச்சு உலகத்துல. அதனால அவர் வந்து இன்னும் சில விஷயங்களை முன்னெடுத்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் போகும். இன்னைக்கும் கூட நம்ம பாக்குறோம், தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் வச்சா பிஜேபி வராது அப்படிங்கிற பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்களே தவிர வருன்ற பேசுறவங்க கம்மியா இருக்காங்க. அதைத்தான் நம்ம மத்தவங்க எல்லாருமே மக்கள் தான் அதை மாத்தி அதிகமா பேச வச்சு கொண்டும் வரணும் அப்படிங்கிறது தான் முன்னெடுக்கும். அந்த 75 வயசெல்லாம் வெறும் இது அது கிடையாது. இது எப்படி பரப்பப்பட்டது அப்படின்னா, எப்படி வந்து இந்தியாவில் இருக்கிற ஊழல் கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படலாம்னு சொன்னதை ஹிந்தியில திரிச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு 15 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இன்னைக்கே நிறைய பேர் அது இவ்வளவு விளக்கம் சொல்லியாச்சு, ஆனாலும் இன்னும் நிறைய பேர் இல்ல பேங்க்ல வரல, இன்னும் அக்கௌண்ட்ல வரல அப்படி ஒரு உதாரணத்தை சொன்னா அதையே அப்படியே வந்து ரியலிசமா எடுத்துக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த 75 வயசையும் நான் வந்து பல பேருடைய கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, அதாவது இந்துத்துவா சார்ந்த அமைப்புகளோடையோ இல்ல பாஜக அவங்க கூடவோ பேசியிருக்கேன். சார் இதெல்லாம் இந்த 75 வயசுலாம் வெறும் இது சார், அந்த மாதிரி கிடையாது சார், நீங்க வேணா அவங்கள யாரை வேணாலும் தரவா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க, அந்த மாதிரி கிடையாது அப்படி. ஸோ கண்டிப்பா தொடர்வார், நாடும் இன்னும் நல்ல விதத்துல முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, உங்க கூட ஷேர் பண்றோம். மீண்டும் உங்ககிட்ட ரிக்வஸ்ட், டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்க. பலவிதமான கருத்துக்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி நல்லா அனலைஸ் பண்ணி அருமையான கருத்துக்களை போடுங்க. எனக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் படிக்கிறதுக்கு. நல்ல அனாலிசிஸ் பண்ணி கருத்து போடுறாங்கன்றது தோணும். ஸோ நன்றி, வணக்கம்.